Hi friends, இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா எக் podimas தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள் வந்து 2 முட்டை, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஒரு பிஞ்ச் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், கடுகு, தேவையான அளவு உப்பு, 2 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, ஒரு வெங்காயம் சின்னதாக நறுக்குனது. ஸோ முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே கடுகை ஆட் பண்ணிடுறேன். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணான்னு விட்டுக்கலாம். ஸோ எனக்கு பிடிக்கும்ன்றனால நான் ஆட் பண்ணிடுறேன். 2 பச்சை மிளகாய், கறிவேப்பிலை. ஸோ இதெல்லாம் நல்லா வந்து பொரியட்டும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் வந்து ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் வேக வைக்க வேணாம். ஸோ முட்டைக்கு வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஸோ அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து முட்டை வந்து நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நான் வந்து முட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம் வந்து நம்ம முட்டை ஆட் பண்ணிடலாம். ஸோ முட்டை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 மினிட் அப்படியே விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் வெந்துடும். ஸோ வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. வெங்காயோட நல்லா கோட் ஆகட்டும். இது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு பிஞ்ச் மிளகாத்தூளை வந்து ஆட் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். பட் இருந்தாலும் டேஸ்ட்டுக்காக நான் வந்து ஒரு பிஞ்ச் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது வந்து சப்பாத்தி கூட வந்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சாதத்து கூட வந்து சைட் டிஷ்ஷாகவும் சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அவ்வளோதான் எக் podimas. நீங்கள் வந்து வீட்டிலே ட்ரை பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து கடலைப்பருப்பு போட்டது,
கருவேப்பிலை, ஸோ எல்லாமே வந்து நல்லா வந்து ரோஸ்ட் ஆகிருக்கும், சூப்பராகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.